இது அப்பா அம்மா கிட்ட கொடு, நான் வக்கீல் வீட்டுக்கு போயிட்டு வரேன். சரி சரி. இதை இங்க வைக்கிறாச்சே. ராமு வக்கீல எடுத்து பாக்கி வசூல் பண்ண போயிருக்கானா? சரி சீக்கிரம் சாப்பிடவா. ஐயோ இப்பவே நேரம் ஆயிடுச்சு. கையிலே கட்டி கொடுத்து எடுத்துட்டு போறேன். பாரதி வயசு கூட சாப்பிடாம அப்படி என்ன காலேஜ் படிக்கிற? சீக்கிரமாட்ட காலேஜ்ல மணி அடிச்சிருவாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு மணி அடிச்சா என்ன குறைஞ்சா போயிடுவாங்க. சீக்கிரம் தாங்க இந்தாடி அம்மா, நேரத்தோட வயிற்றுக்கு சாப்பிடு. ரொம்ப தேங்க்ஸ். போயிட்டு வரட்டா? போயிட்டு வா. மத்தவமா ஜாக்கிரதையா பாத்துப்போ. வரும்போது ஞாபகம் டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வந்துரு. நீங்க பத்திரமா கதவை தாப்பா போட்டுக்கங்க. வரேத்த. பாவம் தாய் இல்லாத பொண்ணு நல்லா படிச்சு நல்லபடியா வரணுமேனு அண்ணா கிராமத்துல எவ்வளவோ பாடுபடுற. நான் மட்டும் என்னவா, என்னால முடிஞ்சது ஏதோ செய்யறேன். ஹாய் கண்மணி. குட் மார்னிங். ஆமா இப்பதான் அவர் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஹாய் ஹாய் கண்மணி. காலேஜ்க்கா? ஆமா. பைக்ல போலாமா? நோ தேங்க்ஸ், நான் பஸ்ல போய்க்கிறேன். ஹாய் ஷீலா, நீ வரியா? தேங்க்யூ டோனி. பாய். பாய் கண்மணி. காலேஜ் போயிட்டு வரேன். அம்மா வரேன். அத்தை வரேன். மாமா போயிட்டு வரேன். போயிட்டு பாத்து போங்க. எங்க மோகனை காணோம்? மோகன், டேய் மோகன். இதோ வந்துட்டேன். என்னடா லேட்டு? என்ன பண்றது அத்தை? 6:30 மணிக்கு அலாரம் வச்சா 7:30 மணிக்கு அடிக்குது. ஓ இஷ்டத்துக்கு அலாரம் வச்சா அப்படித்தான் அடிக்கும். ஒண்ணு செய், 5:30 மணிக்கு வை, 6:30 மணிக்கு அடிக்கும். குட் ஐடியா. இப்ப என்ன பண்ண போறேன்? காலேஜ் போறேன். பை பை. பாத்து போடா. குழந்தை பிள்ளை பாத்து போடா. ஆமா, உங்களுக்கு அவன் பேச்சு எடுக்கல பொழுதே போகாத. தாய் தந்தை இல்லாத பிள்ளைங்க, என் அண்ணன் பிள்ளைங்களுக்கும் என் பிள்ளைக்கும் எந்த வித்தியாசம் இல்லாம வளர்த்துட்டேன். இன்னும் ஒரே ஒரு ஆசை, அதுவும் நிறைவேறிடுச்சுன்னா. என்ன ஆசை? நம்ம கண்ணனுக்கு கலாவை கல்யாணம் செஞ்சு வச்சுட்டா எங்க அண்ணனுக்கு கொடுத்த வாக்கு நிறைவேறிடுங்க. துளசி, நம்ம கண்ணனுடைய படிப்பு முடியற வரைக்கும் கல்யாணத்தை பத்தி பேச்சே பேசக்கூடாது. சரிங்க. மூச்சு விடக்கூடாது. எது எப்பப்ப நடக்கணுமோ அது கரெக்டா நடக்கும். சும்மா இருங்க. அண்ணா அண்ணா, என்ன இந்த புக்ஸ் என் கிளாஸ் ரூம்ல வச்சிருங்க. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு வரேன். ஏன் எனக்கு மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? போப்போ, நீ எடுத்துட்டு போ. பாருங்க தான். சரி சரி கொண்டா, நானே எடுத்துட்டு போறேன். வேண்டாம், நானே எடுத்துட்டு போறேன். இவ என்ன மட்டும் வேலை வாங்குறா, ஒன்ன மட்டும் விட்டுறாளே. நான் நினைக்கிறேன் இந்த உலகத்துல பாதி பொம்பளைங்க அரலூசுடா. பொம்பளைங்க மட்டும் தானே? டேய் ஜாக்கிரதையா பேசு, யாருக்கு அதுலயே விழுந்து போச்சு பீஸ் பீஸ் ஆக்கிடுவாங்க. வா போலாம். கலா, ஏன் இன்னைக்கு லேட்? கார் பிரேக் டவுன். ஓ, வண்டி தள்ளிட்டு வந்தீங்களா? நான் ஏன் தள்ளணும்? அண்ணனும் அத்தானும் தான் தள்ளி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. காரை விட்டா கார் தள்ள வரல, கொடுத்து வச்சு விடுங்க. பாரு கண்மணி, இவங்க என்ன எப்படி கிண்டல் பண்றாங்களோ. ஐயோ பாவம், அவளை ஏண்டி கலாட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க? போனாண்டா போட. காணோம் கண்மணி. சரஸ்வதி, அண்ணா வாங்கண்ணே, நல்லா இருக்கிறீங்களா? ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கிறேண்ணே. ஆமா, கண்மணி எங்க? அதை ஏன் கேக்குறீங்க? என்னமோ கிடைக்காத புஸ்தகமா யாருக்கிட்ட இரவல் வாங்கிட்டு வரேன்னு வெளியில போயிருக்கிறான். லைப்ரரி திறக்கல, இன்னும் 1/2 மணி நேரம் ஆகுமா? கண்மணி, நான் அவசரமா போனோம். இந்த புக் ரிட்டர்ன் பண்றியா ப்ளீஸ்? படி போலாம்.
மிஸ்டர் ஓ, ம். ஹட். பரீட்சைக்கு ப்ரிப்பரேஷனா? ம். என்ன புக்கு? படம் பாக்குறாப்புல இருக்கு. நானும் பார்க்கலாமா? ஆ? ம். கண்மணி, எனக்கு இந்த பாடமே புரிய மாட்டேங்குது. கொஞ்சம் சொல்லி கொடுக்குறியா? ப்ளீஸ் தயவு செஞ்சு தொந்தரவு பண்ணாம போறீங்களா? ம். இப்ப தொந்தரவாட்டா இருக்கும், போக போக எல்லாம் சரியா போயிடும். Shut up. டேய், என்னடா இது? பாருங்க சார். பாடத்துல சந்தேகம் கேட்டேன், அதுக்கு போய் கோயிச்சுக்கிறான். காரணம் இல்லாம யாருக்கும் கோவம் வராது. தப்பா நடந்துகிட்டா நிச்சயம் வரும். ஆமா, உனக்கு ஏன் இப்ப கோவம் வருது? டேய், பரீட்சைக்கு படிக்கிற பொண்ணுகிட்ட ஏன்டா வம்பு பண்ற? ஆமா, பெருசா படிச்சு கிழிச்சா பரீட்சைக்கு இன்னும் பணமே கட்டல, ஒவ்வொருத்தையும் உண்டி குளிக்கு வசூல் பண்ணிட்டு இருக்கா. வசூல் பண்ணி முடியறதுக்குள்ள ரிசல்ட்டே வந்துடும் போலுக்கு. போடா. அண்ணா, what is it? பேசாம போங்க. அத்தா, நீங்களே போங்க. கண்மணி, மோகனுக்காக நான் மன்னிச்சு கேட்கிறேன். நீ ஃபீல் பண்ணாத. இட்ஸ் ஆல் ரைட் கலா. மோகன் ஒன்னும் தப்பா சொல்லலையே. ஆமா, பெருசா படிச்சு கிழிச்சா பரீட்சைக்கு இன்னும் பணமே கட்டல, ஒவ்வொருத்தையும் உண்டி குளிக்கு வசூல் பண்ணிட்டு இருக்கா. வசூல் பண்ணி முடியறதுக்குள்ள ரிசல்ட்டே வந்துடும். போடா. அத்தை, ஆ. இன்னைக்கு காலேஜ்ல ம். பல பேர் முன்னால கண்ண என் சட்டை பிடிச்சு அடிக்கவே வந்துட்டான். என்னடா கூத்து இது? நிஜமாவா? ஆ, என்னங்க என்னங்க கேட்டீங்களா? என்ன சொல்றானே? காலேஜ்ல பல பேருக்கு முன்னால மோகனை கண்ணை அடிச்சுட்டானா. இவன் ஏதாவது செஞ்சிருப்பான். சும்மா இருங்க, நீங்க வரவா கண்ணனை கட்டிக்கிறதே இல்ல. ஆமா, துளசி, என்ன நடந்துன்னு தெரியாம கண்டிக்கிறதுக்கு நான் ஒண்ணு முட்டாள் இல்ல. வரட்டவன். கண்ணா, கண்ணா, என்னப்பா இவன் என்னமோ சொல்றானே? என்ன சொல்றான்? உனக்கேண்டா இவ்வளவு கோவம் வருது? காலேஜ்ல அவன் அடிக்க போனியாமே. ஓஹோ, விஷயம் இவ்வளவு சீக்கிரம் இங்க வந்துருச்சா? டேடே, கேட்டதுக்கு பதில் சொல்லுடா. லைப்ரரியில அண்ணன் ஒரு பொண்ணுகிட்ட மரியாதை இல்லாம நடந்துகிட்டாரு. அதுதான் அத்தா கண்டிச்சாரு. கேட்டியாடி? ஆ, போ. அகில் சட்டை பிடிச்சு அடிச்சான்னு சொல்றேன். நீ செஞ்ச வேலைக்கு அத்தானா இருந்ததுனாலதான் சட்டையை பிடிச்சதோட விட்டாரு. வேறொருத்தனா இருந்தா என் உடம்ப நல்லா புடிச்சு வச்சிருப்பாமா. அங்கிள், அவனை நீங்க ரொம்ப என்கரேஜ் பண்றீங்க. போடா, போய் படிச்சு உருப்புறதுக்கு வேலையை பாடுறான்.